அதிமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில தாவேக இணைய போகிறது என்ற தகவல் கடந்த 2 நாட்களாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதிமுக பாரதிய ஜனதா கட்சி அந்த கூட்டணியில இன்று நேற்று அல்ல, தாவேக தொடங்கிய காலகட்டத்திலிருந்தே இந்த பேச்சுவார்த்தை போய்கொண்டுதான் இருக்கிறது. நாம கூட சில இடங்கள்ல பதிவுகளும் பண்ணியிருக்கிறோம். தாவேக தொடங்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? அதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. திமுகவை தோற்கடிக்க வேண்டும், திமுகவை மீண்டும் வெற்றி பெற்று விடக்கூடாது என்பதற்காக பாஜக RSS குருபீடத்திலிருந்து அதனுடைய ஆலோசனையின் பேர்ல தாவேக தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நாம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். அதை மீண்டும் நினைவுபடுத்தும். நம்ம ஒரு போட்டோ கூட போட்டோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தாவேகவுடைய தலைவர் விஜய் அவர்களை தூக்கி பிடிப்பது போன்ற வச்சிருக்கிற போன்ற ஒரு செல்ல குழந்தை போல ஆதரிப்பது போன்ற ஒரு படத்தை நம்ம போட்டோம். அது மிகப்பெரிய ஒரு வைரலாக ஆனது. எக்ஸ்தலத்துல எல்லாம் சில பேர் அதை எடுத்து அவங்க வலைதளத்துல கூட பதிவு பண்ணியிருக்காங்க. அதை நம்ம பார்க்க முடியும். நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தா, RSS ஆலோசனையின் பேர்ல தான் தாவேகாவை தொடங்கப்பட்டது. அந்த தாவேகாவை தொடங்கப்பட்டதனுடைய நோக்கமே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளை பிரித்து திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக எடுத்த முதல் கட்ட முயற்சி. திமுக கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தை கட்சியை வெளியேற்ற வேண்டும் என்று இவர்கள் வலையை விரித்தார்கள். அதாவது தாவேக தொடங்கப்பட்ட முதல் விக்கிரவாண்டி மாநாட்டுல தாவேக தலைமையில், அதாவது விஜய் தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலையை விரித்தார். அதன் பேர்ல விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் எங்களுடைய தலைவரை திருமாவளவன் அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோஷத்தை முன்வைத்து ஒரு பெரிய பிரச்சாரங்களை கட்டமைக்கப்பட்டது. அதாவது திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தையை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பல முயற்சிகள் மேற்கொண்டார்கள். அதை திருமாவளவன் அவர்கள் மிக லாபகமாக அதை தவிர்த்தார். அந்த பேச்சுவார்த்தையே மிக அழகாக தாவேகனுடைய நேர்த்து முளைத்த காளான், அது ஒரு கொள்கை இல்லாத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அதை தவிர்த்துட்டு முடிச்சிட்டார். சரி, அடுத்த கட்ட முயற்சி, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை வெளியேற்ற வேண்டும். அவங்க தாவேக கூட கூட்டணி அமைக்கிறாங்க, அதுக்கான முயற்சி நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த காங்கிரஸுக்குள்ளவே இருக்கக்கூடிய RSS ஆதரவாளர்கள், அது மாணிக் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி, இந்த சோடங்கர், இவங்கெல்லாம் என்னன்னு கேட்டா இந்த திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தணும், திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தாவேக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இனிமே திமுக கூட்டணியில காங்கிரஸ் நீடிக்க முடியாது, ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி முடிவுக்கு கொண்டு வர இருந்த அந்த நேரத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களும் இந்தியாவின் முன்னாள் நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்களும் இணைந்து மிக அழகாக இந்த அரசியல் புரசலாக வெளியே வந்த இந்த வதந்திகளை அத்தனையும் ஒரு முடிவை கொண்டு வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதிப்படுத்தி விட்டார்கள். இப்ப இந்த சப்ஜெக்ட், திமுக கூட்டணி என்பது மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 200 தொகுதிகள் இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில 200 தொகுதிகளுக்கு மேல் திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துருச்சு. இப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவுக்கும் மிகப்பெரிய ஒரு பயம் வந்துச்சு. அது குறிப்பா பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் திட்டப்படி தாவேக முன்னிலைப்படுத்தி திமுக கூட்டணியை உடைக்கணும் அப்படின்ற அந்த திட்டம் தோல்வி அடைந்து விட்டது. தமிழ்நாடு முதலமைச்சர் அதை அழகாக மோப்பம் பிடித்து அதை தோல்வி அடைய வைத்து விட்டார். இதுதான் முடிஞ்சு போச்சு. சரி, இப்ப பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டம் என்ன? அடுத்தது அவ்வளவுதான், தாவேகாவை பிஜேபி கூட்டணியில இணைக்கணும், அதிமுக கூட்டணியில இணைக்கணும். 60 சீட்டு வரை பேரம் பேசப்படுகிறது. இப்ப பேசிட்டு இருக்காங்க, பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப தாவேக தொடங்கப்பட்ட நோக்கம், அதாவது விஜய் முதலமைச்சர் ஆகிறது கிடையாதா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். தாவேக என்ற ஒரு அரசியல் கட்சி, அது அரசியல் கட்சியே அல்ல. இப்போது இருக்கக்கூடிய நிலைமை, அது ஒரு கும்பல், அது ஒரு கூட்டம், ரசிகர் கூட்டம். அந்த கூட்டம் தேர்தல் பாதைக்கு அப்படியே கொண்டு போனதுன்னா வெற்றியை பெற முடியாது. 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை போட வேண்டும். தனித்து நின்றால் தாவேக கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளில் ஒவ்வொரு தொகுதிக்கும் செலவு செய்யக்கூடிய அளவுக்கு, வேட்பாளராக நின்று செலவு செய்யக்கூடிய அளவிற்கு தாவேகாவில் ஆட்கள் இல்லை. அதற்கான தகுதி படைத்த நபர்கள் இல்லை. இருக்கலாம், ஒரு 30-40 பேர் இருக்கலாம், ஒரு 50 பேர் இருக்கலாம். ஆனால் 234 தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்கான தகுதி வாய்ந்த நபர்கள் தாவேகாவில் இல்லை.
அது ஒரு காரணம். தாவேக என்ற ஒரு அரசியல் கட்சிக்கு பூத் லெவல்ல நிர்வாகிகள் கிடையாது. மாவட்ட நிர்வாகிகள் இருக்கிறாங்க, ஒன்றிய நிர்வாகிகள் இருக்காங்க, நகர நிர்வாகிகள் இருக்கிறாங்க. ஆனா தேர்தலில் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா பூத் லெவல்ல நிர்வாகிகள் வேண்டும். இப்ப இந்த பூத் லெவல்ல நிர்வாகிகள் திமுகவினோட மட்டும்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் நம்பர் 1 பூத் லெவல் நிர்வாகிகள் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி திமுக மட்டும்தான். நம்பர் 2 அதிமுகவில் ஒரு சில இடங்களில் இருக்கிறார்கள். ஆனால் அது தேர்தலுக்கு பயன்படுமா அப்படின்னு சொல்லி கேட்டா திமுகவுக்கு மட்டும்தான் பயன்படும், திமுக மட்டும்தான் வெற்றி பெறும். இந்த நிலையில தான் தாவேக என்ற ஒரு அரசியல் கட்சி மிகப்பெரிய ஒரு பீதியில் இருக்கிறது. அது அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இணைந்தே தீர வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் இருக்கிறது. இப்போது இந்த கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி சிபிஐ வளையத்துக்குள் சிக்கிக்கொண்ட விஜய், கார் வாங்கின விஷயத்தில் வருமான வரித்துறை வலையில் சிக்கிக்கொண்ட விஜய், குடும்ப விஷயங்களில் நீதிமன்றத்தில் சிக்கிக்கொண்ட விஜய், இப்படி அனைத்து பகுதிகளிலும் சிக்கிக்கொண்ட விஜய்க்கு மேல இருந்து பாரதிய ஜனதா கட்சி வலை விரிக்கிறது. வலை விரித்து ஆந்திரா மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் மூலமாக இன்று பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. அவர் சேர்வாரா? அதிமுக கூட்டணியில் சேர்வார்? முடிவு எடுக்கக்கூடிய இடத்தில் விஜய் இருக்கிறார். இது பலமுறை பேசிட்டாங்க. அதிமுக பேசிருச்சு, பாஜக பேசினாங்க, இப்படி பலமுறை பேசியிருக்காங்க. ஆனா பேசியிருந்தும் விஜய் பிடி கொடுக்காமல் எல்லோரும் சொல்வதை கேட்டுக்கொள்கிறார். ஆனா முடிவெடுக்கும் இடத்தில் இன்னும் தெளிவாக முடிவெடுக்க முடியாமல் விஜய் தவித்துக் கொண்டிருக்கிறார் என்பது வருகின்ற தகவல் புரிகிறது. இந்த நிலையில அதிமுக இப்போது ஏன் தாவேகாவை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதிமுக தனித்து நின்னா ஜெயிக்க முடியாத, அதிமுக கூட்டணி இருக்கிறது, அதிமுக இருக்காங்க, பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது, டிடிவி தினகரன் தலைமையில் இருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கிறது, இன்னும் சில கட்சிகள்லாம் இருக்காங்க. இவ்வளவு பெரிய கூட்டணி பலத்தை வச்சுக்கிட்டு நீங்க தேர்தலில் போட்டியிட முடியாதா, பங்கெடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதிமுகவில் அச்சம் மேலோங்கி இருக்கிறது. ஒரு தொகுதியில் கூட இன்னைக்கு 20 கோடி 30 கோடி செலவு பண்றதுக்கு வேட்பாளர்கள் இல்லை, முன் வரவில்லை. வெற்றி பெறனா வருவாங்க, எல்லாமே முன்னாள் அமைச்சர் இருக்காங்க, முன்னாள் எம்எல்ஏ இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. நாம போட்டியிட்டா வெற்றி பெறுவோமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்பிக்கை வந்ததுன்னா அவங்க வருவாங்க. ஆனா அந்த நம்பிக்கை இப்போது அதிமுகவிடம் இல்லை, பாரதிய ஜனதா கட்சியிடம் இல்லை. இப்போது இருக்க நிலவரப்படி திமுக கூட்டணி மிக பலமாக இருக்கிறது. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறது. அதனால அதிமுக இன்னும் அந்த என்ஜின், தேர்தலுக்கான பயணப்படக்கூடிய அந்த வாகனம் இன்னும் நின்ற இடத்திலே நின்று கொண்டிருக்கிறது, காத்து கொண்டிருக்கிறது. ட்ரெயின் புறப்படல சாமி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ட்ரெயின் நின்றுகிட்டே இருக்குது. ட்ரெயின் ஐயோ நாங்க அடிச்சு வீழ்த்துவோம், வின் பண்ணுவோம், நாங்க போயிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் இன்னும் அந்த என்ஜின் போகவில்லை. அவர்கள் இன்னும் தொகுதியை பிரிக்காம இருக்கிறதுக்கு அதான் காரணம். பிஜேபிக்கு எத்தனை தொகுதிகள், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எத்தனை தொகுதி, அமமுகவிற்கு எத்தனை தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தொகுதிகள் பிரிக்காம இருப்பதற்கு தாவேகாவை உள்ளே அழைத்து வந்தால்தான் அவர்கள் தேர்தல் வேகம் பிடிக்கும், தேர்தல் பிரச்சாரம் வேகம் பிடிக்கும் என்பது இப்போது இருக்கக்கூடிய கள நிலவரம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரப்படி தாவேகாவிற்கு அதிமுக கூட்டணியில் இணைவதை தவிர வேற வழியே இல்லை. அப்படி இணைந்தால் அந்த கூட்டணி வெற்றி பெற்று விடுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. ஏன்னா தாவேகா பிஜேபி கூட கூட்டணியில் இணைந்தால் இந்த சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கி முழுவதுமே திமுக கூட்டணிக்கு அப்படியே சாலிடா போய் சேரும். திமுக மிக பிரமாண்டமான ஒரு வெற்றியை கொடுக்கும். இதுதான் இங்க இருக்கக்கூடிய அரசியல் ட்விஸ்ட். இது குறித்து மேலும் விரிவாக நாம பேசுவோம். நன்றி, வணக்கம்.